ஒரு சின்ன கிராமத்துல பாட்டியும் மகனும் வீடு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பாட்டி சொந்தமா ஒரு பணியார கடை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கஷ்ட காலம் அவங்களுக்கு எந்த வீடும் கிடைக்கல. அதனால ரோடா வீடு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, ரோடா அலைஞ்சாச்சு, இன்னும் ஒரு வீடு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. 2000 ரூபாய்க்குள்ள வாடகைக்கு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த கிராமத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபா சொல்றாங்க. எங்கிட்டன்னு போய் வீடை பாக்குறதுன்னு தெரியல. என்னப்பா அருண், எங்கிட்ட ஏதாவது வீடு கிடைச்சதா? நம்ம போற மாதிரி இருக்குதாப்பா? நம்ம சொன்ன மாதிரி 2000 ரூபாய்க்குள்ள வாடகை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்தியா? ஏதாவது கிடைச்சிச்சா இல்லையா? அம்மா, நானும் எவ்வளவோ வீடை தொலைவி பார்த்தேன். ஒருத்தவங்க கூட வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. கேட்டா அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் கேட்டா 5000 ரூபா வாடகை சொல்றாங்க. 5000 ரூபா நம்ம கொடுக்குற நிலைமையிலயா இருக்கிறோம்? அட, நீங்களா வீடு தேடிட்டு இருப்பீங்க போலயே. இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 20 வருஷமா இங்கேதான் இருக்கிறேன். நானும் ஒரு வீடு வச்சிருக்கேன், குடிசை வீடு. வேணும்னா நீங்க தாராளமா அங்க வந்து இருக்கலாம். எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லம்மா. வந்து இருக்கணும்னா இருங்க. 2000 ரூபாய் வாடகைலாம் வேணாம், 1500 ரூபா போதும். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. கடவுள் மாதிரி வந்த. நாங்களும் கிட்டத்தட்ட 2 நாளா வீடு தொலைவிக்கிட்டு இருக்கோம். எந்த வீடும் அமையல. எப்படியாச்சும் இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சா போதும்பா. சரி வாங்க, என் கூட நான் வீடை கட்டுறேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்க சரிப்பா, நீ முன்னாடி போ. இந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு உன் பின்னாடியே வரோம் என்ன? அவங்களும் அந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வீடு பாக்குறதுக்காக வந்தாங்க. எங்களுக்கு இந்த வீடு போதுங்க. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான், போதுங்க எங்களுக்கு. என்னப்பா நீ வீட்டுக்குள்ள போகாமே சரின்னு சொல்லிட்ட? சரி, அவ்வளவு கஷ்டம் போல உங்களுக்கு. சரி, இந்த வீட்டுக்கு 1500 ரூபா பேசிட்டேன். சரி, 2 பேரும் உள்ள போங்க என்ன? ஏன்ப்பா அருண், இந்த வீடு கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையாப்பா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்துல மூழ்கி இருப்போம் பார்த்துக்க. நல்ல வேளை இவரும் கடவுள் போல வந்து இந்த குடிசை வீடை காட்டினாரு. எனக்கு இதுவே சந்தோஷம்தான்ப்பா. ஆமா, அந்த ஓனர் என்ன வாடகை பத்தியோ அட்வான்ஸ் பத்தியோ எதுவுமே பேசாம போயிட்டாரு. எப்படி அவரை நேர்ல பாப்போம்லம்மா, அப்ப பேசிக்கலாம் விடு. இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் படுப்போம். காலையில எந்திரிச்சதுமே வழக்கம் போல அந்த பாட்டியோட பணியார கடையை ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டி சொந்தமா ஒரு கருப்பட்டி பணியார கடையை வச்சாங்க. அந்த கருப்பட்டி பணியாரம் ரொம்பவே அருமையா இருக்கும். அந்த கிராம மக்கள் பழகலைனாலும் அந்த பாட்டிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அம்மா சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ பணியார கடையை நடத்தி என்ன, உன்னால முடியலன்னா வீட்டுக்குள்ள போய் பாடு. நாளைல இருந்து கூட நடத்திக்கலாம். அதெல்லாம் என்னால் முடியும்ப்பா. எனக்கு முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. சரி, நீ வீட்டு வாடகையோ அட்வான்ஸையோ அந்த பையக்கிட்ட கொடுத்துரு என்ன? அந்த பைய கேட்கலனாலும் நம்ம மரியாதைக்கு கொடுத்துடணும் முன்னாடியே. சரின்னு அவங்க மகனும் அங்கே வேலைக்கு கிளம்புனா. அம்மா, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா? உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குதுமா. ஆமா கண்ணு, நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு சும்மா இருக்கணும்னு ஒரு கருப்பட்டி பணியார கடையை வச்சிருக்கிறேன். இப்போ வரைக்கும் கடை நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. தினமும் ஒரு 200-300 பார்த்தா எனக்கு தானமா நல்லது. ஆமாங்கம்மா, நீங்களாச்சும் இந்த மாதிரி ஒரு சுய தொழில கையில வச்சிருக்கிறீங்களே, என்ன மாதிரி வெகுளியா இருந்துடாதீங்க. நான் பக்கத்து வீடுலாம் கிடையாது. இந்த வீட்டோட ஓனர் இருக்கார்ல, அவரோட மனைவி தான். அம்மா, கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு ஒரு 2 ஈடு பணியாரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என் வீட்டில் எனக்கு சரியாக கூட சாப்பாடு கொடுக்க மாட்டாருமா அவரு. என்னக்கா நீ இப்படி சொல்கிற? ரோட்டில் உக்காந்துருந்தேங்களை பாவம் பார்த்தா அந்த பையன் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு சொல்கிறியே. அந்த பையனை பார்த்தா எனக்கு என்னமோ நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது. நீ என்னமோ சாப்பாடு கூட போட மாட்டாருன்னு சொல்கிற? சரி, இந்தா பணியாரம். நீ பசியில் இருப்பையாட்டிருக்கு, உன் கண்ணிலே தெரியுது. நீ இதை சாப்பிடு. அவங்களும் வேகமாக 3 ஈடு பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்பா, எனக்கு வயிறு ரொம்ப திருப்தியா இருக்குமா. என்ன பசியில இருந்தே தெரியுமா? அவர் எப்பவுமே அப்படிதான் என்னை எல்லா இடத்துலயும் கொடுமைப்படுத்திட்டே தாமா இருக்கிறாரு. அவரும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எப்போ வந்தாலும் என்னை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த வீட்டை விட்டு போடி, உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவை என் சொத்தை பூரா அவங்க பேரில் எழுதி வைக்கணும். அவன் சரியான பணத்தாசை பிடிச்சவேம்மா. நீங்களும் அந்த ஆள்கிட்ட எதுக்கும் பார்த்தே இருங்க. நான் இங்கே வந்தது எதுவும் சொல்லாதீங்க. அதுக்கும் அந்த ஆள் திட்டுவான். என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற? அந்த பயலை பார்த்தா நல்ல பையன் மாதிரில இருக்குது. சரி, நான் பார்த்து இருந்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு என்ன? அந்த பையன் இதை வந்தால் உன்னை திட்ட போகிறான். அங்கே இருந்த அவங்களோட மனைவி வேகமாக எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புனாங்க. என்னடா இது, என்னென்னமோ சொல்லிட்டு போறா. அந்த பையன் நம்மள அனாதையா இருக்குன்னு வீடு தங்க வச்சுட்டு போனா, இவ என்னமோ அந்த பையனை பத்தி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அம்மா வரலாங்களாம்மா உள்ள? அடடா தம்பி, வாப்பா உள்ள. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வாடகையும் அட்வான்ஸையும் பத்தி நீ பேசாம போயிட்டா. இந்தாப்பா. அம்மா, எதுக்கு வாடகை அட்வான்ஸும்? நான் இந்த வீட்டுக்கு குடி வரவங்களுக்கு 5 மாசம் ஃப்ரீயா தான் விடுவேன். 5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வாடகையை கொடுத்தா போதும். மத்தபடி ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாதுமா. நீங்க 5 மாசத்துக்கு அப்புறமே வாடகை கொடுங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க என்ன?
என்னப்பா நீ இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் நியாயப்படி தெரியலப்பா. தயவு செஞ்சு நீ வாங்கிக்க என்ன. ஏமா நான் தான் சொல்றேன்ல 5 மாசத்துக்கு வாடகை இல்லைன்னு, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா, அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் போங்கம்மா. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் அங்கிருந்து கிளம்பினாரு. என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன இருந்தாலும் ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல. 5 மாசம் வாடகை கொடுக்காம ஓசியாவா இருக்க முடியும். சரி அவங்க சொல்றாங்க, அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தானே ஆகணும். அம்மா இந்த பணியார கடையெல்லாம் நல்லா போச்சா? எனக்கு தெரியும் இந்த கிராமத்துலயும் பணியாரம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரும்னு. என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டிக்கு ஒரு உறுத்தலாவே இருந்தது. அந்த ஆளு அந்த மாதிரி காசு வேணான்னு சொன்னது. சரின்னு அந்த பாட்டி 5 மாசம் கழிச்சு கொடுத்துக்கலான்னு விட்டாங்க. இப்படியே நிறைய நாட்கள் போச்சு. 5 மாசமும் முடிஞ்சது. அப்பா அந்த ஓனர் வீடு தேடி வந்தான். அம்மா அம்மா நான் வீட்டு ஓனர் வந்திருக்கிறேன், கொஞ்சம் வெளியே வரீங்களாமா? அடடே வாப்பா, என்ன விஷயம், சாப்பிட்டியா? நானும் நினைச்சேன் வாடகை கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்தாப்பா 1500 ரூபாய் வச்சுக்க. இந்தா. என்ன இது 1500 ரூபா கொடுக்குறீங்க? ஏமா 5 மாசம் வாடகையை சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னேன், அது கூட அட்வான்ஸ் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்ல, நீங்க என்னமா 1500 ரூபா கொடுக்குறீங்க? இதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லி தானே வச்சு 1500 ரூபாய் எனக்கு வேணாம், 5 மாசம் வாடகை வேணும்னு. என்னப்பா நீ தானே சொன்ன 5 மாசத்துக்கு அப்புறம் வாடகை கொடுத்தா போதும், அது வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே இருந்துக்கங்கன்னு. இல்லைங்க, நான் எங்க அப்படி சொன்னேன். 5 மாசம் ஃப்ரீயா இருந்துக்கங்க, 6வது மாசம் இந்த 5 மாசம் வாடகையை சேர்த்து எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். நீங்க காதுல தப்பா வாங்கினா அதுக்கு நான் பிரச்சனை கிடையாது. எனக்கு அட்வான்ஸ் 15000 ரூபாய், அதுக்கப்புறம் இந்த வாடகை 4 மாசம் இல்ல 5 மாசம், அதுவும் எனக்கு சேர்த்து இப்பவே வேணும்ப்பா. இல்லைன்னா நீங்க வீட்டை காலி பண்ணுங்க. ஆனா சும்மா விட்டுரு நினைக்காதீங்க, ஏதாவது எடுத்துட்டு தான் நான் விடுவேன் பாத்துக்கங்க. அண்ணே என்னங்கண்ணே இப்படி பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க 5 மாசம் ஃப்ரீயா இருந்துக்கோங்கன்னு. நாங்க அப்பவே வாடகை தரேன் தானே சொன்னோம். இப்போ வந்து முழுசா வாடகை கேட்டா நாங்க எப்படி தர முடியும் சொல்லுங்க? நாங்களே 5க்கு 10க்குன்னு பணியார கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி வந்து கேட்டா எப்படின்னு? சரி உங்க வாடகையை கூட நாங்க கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க முழு வாடகையும் நாங்க கொடுத்துருவோம், அட்வான்ஸையும் கொடுத்துருவோமே. அவர் எவ்வளவு சொல்லி கேட்காம வேகமா வீட்டுக்குள்ள போனாரு. என்ன இந்த வீட்டுக்குள்ள ஒன்னும் வைக்கல காணோம். இங்க தங்க செயின் இருக்குது. அடேங்கப்பா, இது போதுமே. இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட நிற்கும் போலயே. நீங்க வாடகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை வந்து வாங்கிக்கோங்க. இது நல்ல தங்க செயினா இருக்கும் போல இருக்கே. ஏப்பா தயவு செஞ்சு அந்த செயினை வச்சிரு. என் மகனுக்காக கல்யாணத்துக்கு ஆசாசியா வாங்கி வச்சிருக்கிறேன்ப்பா. அதை மட்டும் எடுத்துட்டு போயிடாத. என்னோட பொழப்பே அதை நம்பிதான் இருக்குது. நான் வாழ்ந்த வாழ்க்கை இது ஒண்ணுதான் நான் மிச்சப்படுத்தி வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு போயிருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வாடகை கொடுக்க வக்கில்ல, உங்களுக்கு எதுக்கு செயின்? நீங்க வேணா வாடகையை அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை வந்து என் வீட்டுல வாங்கிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியோட ஆசாசியா வச்சிருந்த அந்த செயினை வேகமாவ எடுத்துட்டு போனா. எம்மா விடுங்கம்மா, நீங்க அழுகாதீங்க. என் முதலாளிட்டான எப்படியாவது கடனா வாங்கிட்டு வந்தாது அந்த செயினை நம்ம வாங்கிட்டு வந்துடலாமா, திருப்பி வாடகையை கொடுத்துடலாம். தயவு செஞ்சு அழுகாதீங்க, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லப்பா, வாடகை கொடுக்கலான்னு. இந்த ஆளு இந்த மாதிரி சதி பண்ணுவான்னு நமக்கு எப்படி தெரியும்? பயங்கரமான ஆளா இருக்கான்னு அந்த பொண்ணு அப்பவே வந்து வீட்டுல சொல்லிட்டு போனா. அவன் ஒரு காசாசை பிடிச்சவன், நான் தான் நம்பல. விடுங்கம்மா, இந்த ஆள் இப்போ எப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சுல. நம்ம பணத்தை கொடுத்துட்டு வேற வீட மாத்தி போயிட்டே இருக்கலாம். நம்ம நகையை வாங்க பார்ப்போம். நான் போய் வாங்கிட்டு வந்தாரு காசு என்ன. அவரும் தன்னோட முதலாளிகிட்ட போய் கடனா பணத்தை வாங்கிட்டு வந்தாரு. ஏப்பா கொஞ்சம் வெளியே வரியாப்பா? என்ன இப்பதான் நான் தூங்கவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இந்தாப்பா உன்னோட வாடகை பணம், அட்வான்ஸ் பணம், அந்த செயினை மட்டும் திருப்பி கொடுத்துருப்பா. இனிமேல் உப்பா கிட்ட தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். நாங்களாம் வீட்டு காலி பண்ணிட்டு போயிடுறோம்ப்பா. தயவு செஞ்சு இதை வாங்கிட்டு என் செயினை மட்டும் கொடுத்துரு. செயினா? நான் எந்த செயின் உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன்? ஏன்னா எந்த செயின் எடுத்துட்டு வரலப்பா. பெசாட்டு கிளம்புங்க. என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பாட்டிமா என்னாச்சு? செயினை புடுங்கிட்டு வந்தாரு பேசிட்டு இருக்கிறீங்க. என்னங்க எதுக்குங்க அவங்க செயினை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? அவங்க தான் உங்க வாடகை பணம் தான் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க செயினை எடுத்து வச்சிருக்கிறீங்க? தயவு செஞ்சு அந்த செயினை கொடுத்துருங்க, அவங்க அழுகுறாங்கல்ல. இந்தா உனக்கு மரியாதை இல்லை பத்துக்க. வீட்டுக்குள்ள இப்போதானே 2 அரை வாங்கிட்டு வந்த, பெசாட்டு நில்லு. அப்புறம் இன்னும் 2 அரை சேர்த்து வாங்காத. நானும் எந்த செயின் வாங்கலாமா? இங்க இருந்து கிளம்பலன்னா போலீஸ் கூப்பிட வேண்டியது வரும். என்னைய பார்த்தா அவங்களுக்கு செயின் திருடுற மாதிரி இருக்கிறா. கிளம்புங்க முத. அந்த பாட்டி ரொம்ப சோகமா கிளம்புனாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு வச்சிருந்ததே ஒரு செயின் மட்டும்தான். அதுவும் கல்யாணத்துக்கு போடலான்னு வச்சிருந்தேன். அதுவும் போச்சேடா. இப்ப என்னடா பண்ண முடியும்? அப்பா அவளோட மனைவி வேகமா வந்தா. அம்மா இந்தாங்கம்மா உங்க செயின், இதை எடுத்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க. நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்க வீடு இருக்குமா, அங்க போய் நீங்க தாராளமா இருங்க. அந்த ஆளு தூங்கிட்டு இருந்தா, நான் தான் தெரியாம செயினை எடுத்துட்டு வந்துட்டேன். இதை எடுத்துட்டு போயிருங்கம்மா. இனிமேல இந்த ஆட்டெல்லாம் வந்து வீடு கேட்காதீங்க. ரொம்ப நன்றிம்மா, உனக்கு கோடி புண்ணியம். எங்க செயினை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு. இதுதான் என்னோட உயிரோன்றது. ரொம்ப நன்றிம்மா. நாங்க இன்னைக்கே நீ சொன்ன அட்ரஸ்ல போய் அந்த வீட்டை பாக்குறோம். அங்கேயே கூட நாங்க தங்கிக்கிறோம்மா. எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க.
அந்த அக்கா சொன்ன வீட்டுக்கு போய் இந்த பாட்டியும் அவரும் பார்த்து இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க பணியார கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.